அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருந்து இன்று முதல் மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி 5ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட பல பணிகள்ல மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இன்று முதல் 21/9/2024 வரை நீச்சம் அடைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திடீர் என வரக்கூடிய மாறுதல்கள் மிக பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளம் இடுகிறது. எனவே அலட்சியம் வேண்டாம். அவசியமாக பல பணிகள்ல கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் 5ஆம் இடம் என்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் அதே சமயத்தில் ராசியின் அதிபதி வலுவிழந்து நீச்சம் பெறுவது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாகவும் கருதிவிட முடியாது. எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது. இதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மிருகசீரிஷ ராசி, ரிஷபராசி நட்சத்திரக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ரோஹிணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுல நீச்சத்தினால் பாதிப்பு ஏற்படாது. இருந்தாலும் இந்த 3 ராசிக்காரர்களுமே ராசியின் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது தசாபதிகளின் அடிப்படையில் லக்ன அதிபதியாக யார் இருக்கிறார், அவரின் பலம் எப்படி இருக்கிறது என்று கணிக்கும் போதுதான் ராசியின் அதிபதி நீச்சம் அடைந்தாலும் கூட சில நேரங்கள்ல தசாபதிகள் வலுவாக இருப்பின் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலுவாயிழந்து சஞ்சரிப்பதும் பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்ப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே மனித வாழ்வுல செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, இல்லறத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை, குடும்பத்தில் அனைத்திலும் மகிழ்ச்சி என அனைத்துமே சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சுக்கிரனின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நவகிரகங்களிலே மற்ற 8 கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இல்லை என்றாலும் கூட சுக்கிரன் ஒருவர் சாதகமாக இருந்தால் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவேதான் இந்த தருணத்தில் தொடர்கதையாக இருந்த கடன் சுமை, குடும்பத்தில் எதிர்பாராமல் சந்தித்து வந்த பழைய பிரச்சனைகள் மற்றும் பாக பிரிவினை உள்ளிட்ட உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தம் போன்றவை மிக சிறப்பாக மறைவதற்கான யோகத்தை பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்கிரன் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பை ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். என்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தையும் தனது சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க. எனவே லாபம் உயரக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. முன்னேற்ற பாதையில் உங்களுடைய பயணத்தை தொடர்வதற்கான நல்ல வழிகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு. எனவே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு திடீர் என வரக்கூடிய மாற்றங்களை கூட உங்களுடைய பொருளாதார ரீதியான பொருளாதார சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக பஞ்சமஸ்தானம் என்று
சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலுவாக நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்பட்டு வந்த பல கடுமையான நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான யோகம் உண்டு. பண வரவு ஏதோ ஒரு வகையில உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நெருங்கிய உறவினரிடம் காரணம் இல்லாமல் அவரை பகைத்து கொண்ட சூழ்நிலையில் தற்போது அவருடன் இணக்கமாகவும் உறவு பாராட்டக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது. அலட்சியம் வேண்டாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராசியின் அதிபதி வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மிக வலுவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான யோகமும் அதன் காரணமாக மன அமைதியும் மன நிம்மதியும் மனதில் பல்வேறு வகையான சிறப்பான மாறுதல்களையும் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சமாளிக்கவே முடியாது என்று இருந்த பிரச்சனைகள் கூட தாமாகவே விலகுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் சப்தம பார்வையை லாபஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு செய்வதற்கான நல்ல ஆற்றலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரித்தாலும் உங்களுடைய திறமைக்கு உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன். இந்த தருணத்தில் ரிஷபராசி 3 நட்சத்திரக்காரர்களுமே எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் மற்றும் புதிய வேலை வாய்ப்பு என நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட வெற்றியை உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை அனைத்தையும் சமாளித்து உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவானுடைய பங்களிப்பு மிக அதீதமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் அவரது நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரனும் திடீர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய இந்த வேளையில் புதிய முயற்சிகள், விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றில் சற்று கூடுதல் கவனம் அதிகமாக தேவை. அலட்சியம் வேண்டாம். சில கவனக்குறைவு கூட சற்று ஏமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அனைத்திலும் சற்று நிதானம் தேவை. ஆனால் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மானிய தொகை உட்பட அனைத்தும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் என வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கிறார் சுக்கிரன். மற்ற கிரகநிலைகள் கலைத்துறையில் ஆதிக்கம் செலுத்தினாலும் கூட பெருவாரியான பங்களிப்பை சுக்கிரன் தான் செலுத்துகிறார். எனவே அவர் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வாய்ப்புகள் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. வரவிற்கேற்ற செலவு அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. என்றால் அங்கு அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவேதான் இந்த நேரத்தில் புதிய கடன்களை வாங்க வேண்டாம். எதை செய்தால் கடன் வாங்காமல் திட்டமிட்டு செய்வதால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும். ஆனால் அதே சமயம் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவுல எதிர்பாராத நன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வலுவாக வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில்
மிக எதிர்பாராத கட்சி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் கட்சி மாறுதல் உள்ளிட்டவற்றை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அவசரம் காட்ட வேண்டாம். அதீத கவனமும் அவசியமாக கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் தற்போது சாதகமாக தான் வலம் வருகிறார். சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். மனநலத்திலும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த பல சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து மேற்கொள்வதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் தாமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். குறிப்பாக வியாழக்கிழமைகள்ல விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் தாமாகவே நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.